இப்போ வந்து நாங்கள் செங்கல்பட்டில் ஹோட்டல் மோனிஷா சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட ஏன் வந்திருக்கோம், ஏன் 2 காரில் வந்திருக்கோம் அப்படின்னா, நாங்கள் இங்கேருந்து ஒரு 12 பேராக சேர்ந்து எல்லாரும் மூணாருக்கு போகிறோம். மூணாருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே டின்னர் முடிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம். யார் வந்திருக்காங்க, என்ன வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்கோம், என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாரையும் வந்து உள்ளே போனதுக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே ஹோட்டல் மோனிஷா வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம்னா, நீங்கள் விஜய் சித்து விலாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவங்க எப்பயும் இங்கே தான் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு கும்பல் எங்களை கூட்டு வந்திருக்குது, அதனால வந்திருக்கோம். இந்த கும்பல் தான் இப்போ ட்ரிப்பு போகிறதுக்கான கும்பல். உங்களை எல்லாத்துக்கும் நான் தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மணாலியில் பார்த்துருப்பீங்க, மணாலி விலாக்ஸில் பார்த்துருப்பீங்க. இவர் வெங்கட், இவர் அந்தமான் விலாக்ஸில் பார்த்துருப்பீங்க. இவர் ரகு புதுசாக வந்திருக்காரு. புதுசாக வந்திருக்காரு, அவரும் புதுசாக வந்திருக்காரு. அவனை அந்தமான்ல பார்த்துருப்பீங்க. இவன் கீதா, இவன் எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இவன் அஸ்வின், இவனை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அது நம்ம ஈஸ்வர். அந்த சவுக்கு சட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அது நம்ம ராஜி, புது நியூ இன்ட்ரோடக்ஷன். திருப்பதி எல்லா பக்கம் பார்த்துருப்பீங்க. இது நம்ம கோகுல், இவனு நீங்க அந்தமான்ல பார்த்துருப்பீங்க. அப்புறம் இது நான் எப்பயும் வர ஹாரி. நாங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு ரவுண்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நாங்களும் அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறோம். பார்ப்போம். இப்போ வந்து உட்காந்துட்டோம். நல்லா பரோட்டா நம்ம சுட சுட பரோட்டா கொடுத்துருக்காங்க. அது போக சிக்கன் கொத்து, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், தோசை எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கு. அது ஒன்றுனா வர வர நாங்கள் வரணும். இது கிரேவியே அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு கிரேவி. இது என்னதுடா, ரெண்டுமே ஒன்று தானா? என்னன்னா ரெண்டு வேற வேற கிரேவி. அதான் பரோட்டா சாஃப்டாக இருக்குது. ஆமாம், இன்னொன்று வந்து கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு. நல்லா பரோட்டா காரசாரமா சூப்பர். பொட்டாசி விரதத்தில் இருக்காரு, அதனால வெஜ்ஜி கிரேவி. என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இங்கே வெஜ்ஜுக்கு தனியாக வச்சுருக்காங்க, நான்வெஜ் தனியாக வச்சுருக்காங்க. இது நான்வெஜ் ரெண்டுமே நல்லா இருக்கு. இது அடுத்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்திருக்கு. அப்படியே ஒரு முட்டை தோசை சொல்லியிருந்தோம், அதுவும் வந்துருச்சு. பெருசாக இருக்கு, அருமையாக இருக்கு. கிரேவியோட இந்த 2 கிரேவியும் வந்து நல்ல காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு வேட்டை தான். இது வந்து முட்டை தோசையில் வந்து பெப்பரு, சில்லி பவுடர் எல்லாம் போட்டு தந்துருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி மாவுல கலக்கி இங்கே போட மாட்டாங்க, மாவு மேலே அப்படியே இது பண்ணி போடுறாங்க. இது ஒரு வகையாக டேஸ்டாக தான் இருக்கு. அது ரொம்ப காரம் சாப்பிடாதான் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாமே காரமாக இல்லை. எப்பயாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க காரமாக தான் இருக்கு. நார்மலாக சாப்பிட்றவங்க காரமாக தான் இருக்கு. இவர் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றாரு, இவர் கரெக்டாக இருக்கு. நார்மலாக சாப்பிட்றாலும் காரமாக இருக்கு. ஃப்ரைட் ரைஸ்லேயே கொஞ்சம் காரம், ஆனால் நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸ் செமையா இருக்கு, அதோட காரமா இருக்கு. இவங்க 2 பேரும் வெஜிடேரியன், அதனால தோசை வாங்கியிருக்காங்க. அவருக்கு இலையில ஒண்ணுமே வராம ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்காரு. என்ன சொல்லிருக்கீங்க? வெஜ் கொத்து பரோட்டா இன்னும் வரல. உனக்கு எப்படி இருக்கு வெஜிடேரியன்? தோசை டீசென்ட்டா தான் இருக்கு. சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு. குருமா எப்படி இருக்கு? குருமா ஓகே, எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்கு. பரோட்டா குருமா நல்லா இருக்கு. அவன் குருமா தான் பிடிச்சிருக்குறான். நீ ஓகே, ஆளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, சாப்பிடுங்க. கொத்து பரோட்டா சூப்பரா இருக்கு, செம்ம சூடு. எக்கு கொத்து பரோட்டா மாதிரியே இருக்கு. பியூர் வெஜ் ஆளுங்களும் இங்கே வந்து சாப்பிடலாம். தனியாக போடுறாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. முன்னாடி கல் பார்த்தா தெரியும், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இது கொத்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கு. கோகுல் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றியா? இல்லை இது சிக்கன் கொத்து இல்லைன்னா இது சிக்கன் வந்து சில்லி சிக்கன் இது போட்டு அரைச்சி போட்டு குடிச்சு தராங்க. இது எனக்கு அவ்வளோவா புரியல. இன்னும் கொஞ்சம் நல்லா கொத்தி சிக்கன் சிக்கன் போட்டு டேஸ்ட் பண்ணி. ஆனால் நல்லா தான் இருக்கு அப்படின்னு இவரை கொடுத்துருக்கேன். சென்னை சைடில் சாப்பிடுறது, சென்னையில் முக்கால்வாசி எல்லாம் சிக்கன் போட்டு தான் தருவாங்க. சென்னை சைடில் சாப்பிட ஆளுங்க அதனால எனக்கு இது அவ்வளோ இதாக அவரை கொடுத்துருக்கு. சென்னை சைடில் சாப்பிட்றவங்களா இதை ப்ரிஃபர் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் ஃப்ரைட்ல சாப்பிடுங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ கிளம்பலாம். வெளியே நின்று வீடியோ எடுக்கலாம் பார்த்தா ஃபுல்லாக பின்னாடி நீங்கள் காரில் பார்த்தாலே தெரியும் மழை. அதனால் காருக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே கூட ராஜி இருக்கார். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2100 ஆச்சு. எவ்வளோ சாப்பிட்டோன்றதே கணக்கில் 13 பேர் சாப்பிட்டோம். இப்போ ரெட்டு 200 சம்திங் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. ராஜி, காரத்தை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் காரமாக தான் இருந்தது, பட் டேஸ்ட் வைஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. ஸோ நீங்கள் மஸ்ட் ட்ரை பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பரோட்டா மஸ்ட் ட்ரை. அந்த கிரேவி அது கொஞ்சம் காரம் சாப்பிட்டீங்கன்னா. அவர் வெஜிடேரியன் வந்து சொல்கிறாரு, அவர் குருமாவும் வெஜ்ஜு கொத்து பரோட்டாவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பியூர் வெஜ்ஜுன்னு போட்டிருக்காங்க.
ஆனா இது என்ன தெரியல எங்களுக்கு. சரி இப்போ அதுக்கடுத்து இப்போ நாங்கள் இதெல்லாம் சரிடா எங்கே தாண்டா போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பி மூணார் போக போகிறோம். இனிமேல் உங்களை நாங்கள் மூணாறுலேருந்து சந்திக்கிறோம். நடுவில் டீ கடை சந்திப்போம். ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்